ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்காக சைஃபே அப்புறம் ஹாரர் கலந்த ஒரு ஜேர்னல்ல சூப்பரான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். கேட்டி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்பா அம்மா கூட ஒரு பயங்கரமான பனிமலைங்களுக்கு நடுவில் வெக்கேஷன் போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று அவங்களுக்கு ஆகுது. அப்படி நடந்த ஆக்சிடென்ட்ல கேட்டியோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேட்டி அவங்க அத்தையோட தான் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு உண்டாகுது. அவங்க அத்தை கார்டியனாக இருந்து கேட்டியை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்டி அவங்க அப்பா அம்மா போன வருத்தத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறா. அப்படிங்கிறதுனால அவங்க ஆன்ட்டி என்ன பண்ணுறாங்கன்னா மேகன் அப்படிங்கிற ஒரு ஏஐ டாயை உருவாக்கி கொடுக்குறாங்க. அவளுக்காக அவள் கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை உருவாக்கி அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளும் அதை ஜாலியாக ஏற்றுக்கிட்டு அது கூட பயங்கர பெட்டாகி அப்படியே நாட்கள் போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அந்த மேகன் இல்லாமல் கேட்டினாலையும் இருக்க முடியல, கேட்டி இல்லாமல் அந்த மேகன்னாலும் இருக்க முடியல. கேட்டி மேலே இருக்க அளவு கடந்த பாசத்தினால அந்த மேகன் என்ன பண்ணுதுன்னா வரிசையா தொடர்ந்து மனுஷங்களை எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிக்குது. இது ஒரு கட்டத்துல கேட்டியோட ஆன்ட்டியான ஜெம்மாக்கு தெரிஞ்சு போக அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, மேகன் அவங்கள என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத ரொம்பவே விறுவிறுப்பா சொன்ன படம் தான் ரீசெண்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆன மேகன். ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேனர்ஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சோசியல் மீடியாஸில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த கதைக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு குட்டியான குழந்தைங்களுக்கு பிடிச்சமான இப்போ சேலில் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதான ஒரு ஏஐ டாய் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட செயல்திறன், அதில் எவ்வளோ வேரியன்ட் வருது, அதோட டெக்னாலஜி பற்றிலாம் அந்த ஆட்ல சொல்லிட்டு இருக்காங்க. கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோயினான கேட்டி கிட்ட அந்த டாய் இருக்கு. அவங்களும் அதை பேச வச்சு விளையாண்டு வந்துட்டு இருக்காங்க. கேட்டி அப்புறம் கேட்டியோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பயங்கர பனியெல்லாம் இருக்கிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு வெக்கேஷன் போயிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேட்டியோட அம்மாவுக்கு பர்த்டே, அதனால சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டியோட அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது பனி அதிகமாக இருக்கனால காரோட வீல் டயர் ஸ்லிப் ஆகுது பயங்கரமா. கேட்டியோட அம்மா கேட்குறாங்க, ஒழுங்கா சங்கிலி சுற்றிட்டு வந்து அந்த பிரச்சனை இருக்காது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன வேணும்னா பண்ணுறேன், இவ்வளோ பனி இருக்குன்னு நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, அப்படியே பொறுமையாக போயிடலாம், இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அதே மாதிரி 2-3 டைம் ஆகுது. இவங்க 2 பேரும் பயங்கரமாக பயந்துக்கிறாங்க. கேட்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி இங்கே நிறுத்துங்க, இதெல்லாம் கிளியர் ஆகட்டும், போகலாம், எப்படி இந்த பனியெல்லாம் கிளியர் பண்ணுற ட்ரக் ஒன்று வரும், அதை கிளியர் பண்ண வாட்டியோ நம்ம போய்க்கலாம், இப்படியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி நிறுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு என்ன ஆகுதுன்னா அந்த பனியை கிளியர் பண்ணுற ட்ரக்கு இவங்க கார் மேலே பயங்கரமான ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. கட் பண்ணா கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரு ஃபங்கின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும், அதாவது இந்த ஏஐ டாய்ஸ்லாம் செஞ்சு விற்கிற ஒரு இடம். அதில் இவர் ஒர்க் பண்ணிருப்பாரு. வேகமாக ஒரு பார்சலை வாங்கிட்டு உள்ளே போயிட்டு இருக்காரு. நேராக போயிட்டு இந்த படத்தோட செகண்ட் ஹீரோயினான ஜெம்மாவை பார்க்குறாங்க. ஜெம்மா யாருன்னா கேட்டியோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட சிஸ்டர். கூட இருக்கவங்க பேரு டெஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் மேகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டாயை உருவாக்கிட்டு இருப்பாங்க. அதை சூப்பராக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்காக தான் இவர் ஒரு ஃபேஸ் ஒன்று வாங்க போயிருப்பாரு. இப்போ அதை காட்டுறாரு. ஓகே, சீக்கிரம் எடுத்து மாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது இன்னும் ஃபுல்லாக வேலை ஒர்க்கு ஆக்சுவலாக முடியல, 80% தான் முடிஞ்சிருக்கு. அதனால அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க 3 பேரும். கரெக்டாக அதே டைமில் இந்த ஃபங்கி நிறுவனத்தோட ஹெட்டான டேவிட் அப்படிங்கிறவரு இவங்க வேலை பார்த்துருக்கோம் உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே பயங்கரமான டென்ஷனோட வராரு. நம்ம ஜெம்மாவை பார்த்து பயங்கரமாக கத்தி விடுறாரு. எதுக்காக லேபை மாற்றினீங்க என்கிட்ட சொல்லாமல் கூட, அப்படி என்ன அவசியம் இருக்குது, உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், பயங்கர சீப்பாக ஒரு ஏஐ டாய் ரெடி பண்ணும், அதுக்கான ப்ரோட்டோடைப் என்கிட்ட கொண்டு வந்து கொடு சீக்கிரமாக ரெடி பண்ணி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன், நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. இந்த மேகனை பார்த்தோன்னா என்ன கரும இது ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேவலமாக பேச, இதை தான் நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் இதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு, நான் உன்னை எவ்வளோ சீப்பான ரேட்டில் பண்ண சொன்னா, நீ இவ்வளோ பெருசாக பண்ணிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் யார் செலவு பண்ணுறது, யார் வாங்குவா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுட்டு இருக்க. ஜெம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் பண்ணுறாங்க, நம்ம காம்படிஷன் கம்பெனி ஒரு மாதிரி பண்ணுறாங்கன்னா அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, நம்ம அதோட இன்னும் மேம்பட்டதாக செஞ்சாதான் நம்ம முன்னாடி இருக்க முடியும், இதை கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி என்ன காட்டு அப்படிங்கிறாரு. அதை டெஸ்ட் பண்ணி காட்டுறாங்க ஒவ்வொன்றா. மேகனும் பேச ஆரம்பிக்குது டேவிட் கிட்ட. கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுதுன்னா வாய்ஸ் ரெகக்னேஷன் ஒரு மாதிரி கேட்காம போயிட்டு அதோட வாய்ஸை ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி அப்படியே பயங்கரமாக வெடிச்சிருது. இதை பார்த்து டேவிட் இன்னும் கடுப்பாயிடுறாரு. இந்த கருமத்தை தான் அவ்வளோ நாளாக நீ செஞ்சுட்டு இருந்தியா, நான் சொன்னதை நீ எப்பயும் செய்ய மாட்டியா, இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நான் சொன்னது என் டேபிள் மேலே இருக்கணும், இல்லைன்னா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஜெம்மாவும் அந்த டாயை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்சல் பண்ணிடுறாங்க. கரெக்டாக அவங்க பார்சல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு எமர்ஜென்சி நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வருது. கட் பண்ணால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் ஆக்சிடென்ட் ஆச்சுல,
அந்த ஆக்சிடென்ட்ல கேட்டியோட அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. ஆனா கேட்டிக்கு ஒன்றும் ஆயிருக்காது, சின்ன சின்ன அடிமுட்டுனா பட்டிருக்கும். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டுருப்பாங்க. கேட்டிக்கு சின்னதாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பை நம்ம ஜெம்மா கிட்ட தான் ஒப்படைக்கிறாங்க இப்போதைக்கு டெம்பரரியா. பேப்பர்ஸ்லாம் சைன் பண்ணிட்டு அங்கேருந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு காரை நிறுத்திட்டு ஜெம்மா லக்கேஜ்லாம் எடுக்கலான்னு சொல்லி இறங்கி பூட் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. கரெக்டாக பக்கத்து வீட்டு நாய் வந்து கேட்டியை பார்த்து கடிக்கிற மாதிரி அப்படியே கண்ணாடி டேக்கிறோம். கேட்டி பயங்கரமாக பயந்துக்கிறா. ஜெம்மா கடுப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு தயவு செஞ்சு உங்கள் டாகை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, ஒரு சின்ன குழந்தை வேற வந்திருக்கு வீட்டுக்கு, அதனால அவன் பயந்துப்பா, இனிமேல் இங்கே விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு கேட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உள்ள கதவை திறந்து ஜெம்மா உள்ள வந்தோன்னா வீட்டுக்குள்ளேயே எல்சின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஏஐ ஒன்று வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு வந்து மெசேஜ்லாம் இருக்கு, படிச்சு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்க எல்சி இப்போ வேணாம் டேர்ன் ஆஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுவும் ஆஃப் ஆயிடுது. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கொண்டு போயிட்டு கேட்டிக்கு ஒரு ரூம் ரெடி பண்ணி அவளை செட்டில் பண்ணிட்டு அவகிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுகிறாங்க. இதை உன்னோட வீடு மாதிரி நினச்சிக்கோமா, உனக்கு என்ன வேணுமாலும் என்னை கூப்பிடு, நான் கீழே தான் இருப்பேன், நான் உன்னை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி குழந்தைய தனியாக உட்காந்து பார்த்துக்கிட்டு பழக்கமே கிடையாது. அவங்களும் வேலைன்னு சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால எல்லாம் புதுசாக இருக்கும் அவங்களுக்கு. கரெக்டாக எந்திரிச்சு கிளம்புறாங்க. கேட்டி எனக்கு கதை சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கதை சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் என்னை தூங்க வைக்கும் போது எங்கள் அம்மா என்னை கதை சொல்லி தான் தூங்க வைப்பாங்க அப்படின்னு கேட்டி சொல்ல, சரி ஓகே இரு நான் மொபைலில் பார்த்து உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கதை சொல்லி தூங்க வச்சுட்டு கீழே வந்து நீங்கள் கொண்டு வந்த பார்சல்லாம் பிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. நம்ம ஜெம்மா டெஸ்க் கிட்ட ஃபோனில் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்குடி, இப்படிலாம் ஒன்று நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவளை எப்படி பார்த்துக்க போறேனே தெரில, வீட்டில் இருக்க செடியவே என்னால் ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, இவளை எப்படி பார்த்து போது எனக்கு தெரியல, இன்னும் வேலையை விட்டு நிற்க முடியாது, டேவிட் வர டெட்லைன் கொடுத்துருக்கான், அதுக்குள்ளே வேலையை முடிக்கலாம் அவன் நம்மளை கோர்ட் வரைக்கும் இழுத்து விட்டுருவான், என்ன பண்ண போறேன்னு தெரியலன்னு புலம்பிட்டு இருக்க. டெஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒன்றும் பயப்படாத, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம், நீ குழந்தைய பார்க்குற வழி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காலிங் பெல் அடிக்குது. ஒரு தெரபிஸ்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்களோட பேர் லிடியா. அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா டெம்பரரியாக இவங்ககிட்ட கார்டியன்ஷிப் கொடுத்தனால இவங்க எப்படி குழந்தைய பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கொஞ்ச நாள் கவனிச்சு அவங்க கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணோம், அதுக்காக வந்திருக்கிறாங்க. வந்து கொஞ்ச நேரம் எல்லாத்துக்கூடயும் விளையாண்டுட்டு ஒரு செஷன் ஒன்று எடுத்துகிட்டு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது 1-2 சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ணணும், அதெல்லாம் பண்ணாதான் நீங்கள் கேட்டியை அவங்க கூட வச்சுக்க முடியும். ஏன் சொல்கிறேன்னா கேட்டியோட அப்பாவோட பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டாங்க, நாங்கள் கேட்டியை கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் போய் செக் பண்ணுறேன், எல்லாம் சரியாக இருந்தால் நான் அவங்களே பார்த்துக்க சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ நீங்கள் 1-2 சேஞ்சஸ் பண்ணுங்கள் வீட்டில், நான் சொல்கிறேன் அப்புறமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. வீட்டுக்குள்ளே வந்துட்டு கேட்டியை உட்கார வச்சு, கேட்டி எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குடா, நான் அதை முடிச்சே ஆகணும், நான் இங்கே கீழே தான் இருப்பேன், நீ என்ன பண்ணும் ரூமில் போயிட்டு என் ஐபேடை எடுத்துக்கோ, கொஞ்ச நேரம் விளையாண்டுரு, நான் ஒர்க்கை முடிச்சுட்டு வரேன், ஈவினிங் வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஜெம்மா. இவங்க ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சதுல டைம் போனதே தெரியல, நைட் ஆகிடுது. என்ன ஒர்க் பார்த்துட்டு இருப்பாங்கன்னா நம்ம டேவிட் பார்க்க சொன்ன அந்த சீப்பான ஏஐ தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கும் போதே கேட்டி வந்து கதவு கிட்ட நின்று எட்டி பார்க்குறா. கரெக்டாக ஜெம்மா பார்த்துடுறாங்க. கேட்டி சாரிடா டைம் ஆயிடுச்சு, இங்கே வா உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம நாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செஞ்சுட்டு இருந்த ஒர்க்கெல்லாம் காட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ பக்கத்தில் ஒரு ரோபோ மாதிரி ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி கேட்க, அதோட பேர் ப்ரூஸ், அது நான் காலேஜில் செஞ்ச ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லி சொல்ல, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்க்குறேன் அப்படிங்கிறா கேட்டி. உடனே அதை ஆன் பண்ணி காட்டுறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா கையில் ஒரு க்ளவுஸ் ஒன்று போட்டிருக்காங்க, அதில் அதோட கண்ட்ரோல்ஸ்லாம் ஃபுல்லாக வச்சு ரேடார் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறாங்களாமா. அதை பற்றிலாம் சொல்லிட்டு அதை ஒர்க் பண்ணி காட்டுறாங்க. அவளும் ஆசையாக பார்த்துருக்கா கேட்டி, இது மாதிரி எனக்கும் ஒரு பொம்மை இருந்துச்சுன்னா நானும் ஜாலியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்படி அவள் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜெம்மாக்கு இந்த மேகன் மேலே யோசனை போகுது. டக்குன்னு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ஆஃபீஸ்லேருந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மேகனோட பார்ட்ஸ் எல்லாம் வீட்லேயே மேகனை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே டேவிட்க்கு ஒரு மெயில் ஒன்று போட்டுடுறாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெயிலை போட்டுவிட்டு வீட்லேயே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மேகனை ஒவ்வொரு பார்ட்டாக அப்படி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே டெஸ்ஸும் கோலும் வந்து 2 பேருமே சேர்ந்துக்கிறாங்க. இவங்களோட வீட்லேயே எல்லா வேலையும் முடிச்சு எப்படியோ மேகனை ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் மேகனை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸுக்கு கொண்டு போயிடுறாங்க. டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ள கரெக்டாக டேவிட் வந்துடுறாரு. ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கேட்டியை கூட்டிகிட்டு போயிட்டு மேகன் கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறாங்க. கேட்டி இதுதான் மேகன், உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், உனக்கு ப்ரூஸையே பிடிச்சிச்சுல, அதனால் உனக்கு கண்டிப்பாக மேகனை ரொம்ப பிடிக்கும், வா அப்படின்னு சொல்லிட்டு மேகனை ஆன் பண்ணிட்டு உன் கையை இங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு மேகனோட கையிட்ட வச்சு உன் பேர் சொல்லு, அது உன்னை பிரைமரி ஓனராக எடுத்துக்கும் அப்படின்னு சொல்ல, ஹாய் ஐ எம் கேட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக ஆன் ஆகிடுது. ஆனால் கேட்டியை அது ஸ்கேன் பண்ணிடுது. அப்புறம் அப்படியே கேட்டிக்கிட்டு அது ஜாலியாக பேசிட்டு வா நம்ம 2 பேரும் ஹேங் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராயிங் வரையலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டு போய் உட்கார வச்சு ஒரு டிராயிங் ஒன்று வரையுது.
நான் வரைகிறேன், நீ கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகன் வரைய ஆரம்பிக்குது. பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. இல்லை எதுவுமே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டி சொல்லவும் பக்கத்தில் இருக்க ஒரு டம்ளரை தள்ளி விடுது. அதில் இருக்கிற தண்ணி அந்த பேப்பர் மேலே போட்டோன்னா அதில் அப்படியே ஸ்லோவாக கேட்டியோட மூஞ்சி தெரிய ஆரம்பிக்குது. இதை வெளியிருந்து பார்த்துட்டு இருந்த நம்ம டேவிட் பயங்கரமாக அசந்து போயிடுறாரு. ஜெம்மாவை கூப்பிட்டு அப்புறம் இது செம்மையாக இருக்கு, பரவாயில்ல வெயிட் பண்ணதுக்கு, இது ஒரு செம்மையான வேலை தான், நமக்கு இதை சீக்கிரமாக வேலையை முடிச்சு அறிமுகப்படுத்தணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்வெஸ்டரை கூப்பிட்டு ஒரு ட்ரையல் மாதிரி இது எல்லாத்துட்டையும் காமிச்சிடலாம். இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோட அக்கா பொண்ணு தான் ஜெம்மா சொல்ல, ஓகே இந்த பொண்ணுக்கும் மேகனுக்கும் பயங்கரமாக சிங்க் ஆகுது, அதனால ட்ரையல் அப்பயும் இவ்வளோ நீ கூட்டிகிட்டு வந்துடு, எப்படியாச்சும் ஒர்க் அவுட் பண்ண வச்சு இதுக்கு பர்மிஷன் வாங்கிடலாம், வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா மேகனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. மேகனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுலேருந்து அடுத்த ட்ரையலுக்கு இருக்க கொஞ்ச நாளுக்குள்ள மேகனை ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜெம்மா. எப்படின்னா மேகனோட பார்ட்ஸையே டைட்டானியம் மாதிரி சாங்காக இருக்க ஒரு மெட்டல் நல்லா ரெடி பண்ணிடுறாங்க. இப்படி சின்ன சின்னதாக அப்டேட் கொடுத்துட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் மேகனும் கேட்டியும் பயங்கரமாக க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த அளவுக்கு க்ளோஸ்னா கேட்டி பாத்ரூம் போயிட்டு அடிக்கடி ஃப்ளஷ் பண்ணாமே வந்துடுவாங்க. அங்கே கூட போயிட்டு மேகன் நின்று ஃப்ளஷ் பண்ணிட்டு வா கேட்டி, அதுதான் உனக்கு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு மேகன் அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிடுது. கேட்டியும் மேகன் மேலே பயங்கர பாசமாயிடுறா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணிட்டு மேகனை ட்ரையலுக்கு முன்னாடி இவங்களே மேகனை டெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜெம்மாவும் ஜெம்மாவோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து கரெக்டாக அந்த டைமில் இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது பேச்சுவாக்கில் அப்படியே கேட்டியோட அம்மா அப்பா இருந்ததை பற்றி பேசிக்கிறாங்க. கரெக்டாக அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த மேகன் என்ன பண்ணுதுன்னா கேட்டியோட அம்மா அப்பா எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி கேட்குது. இவங்க இதையா நீ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கும். இவங்க சொல்கிறதுக்கு லேட் ஆனவுடனே எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிற டேட்டாவை அதே ஃபுல்லாக சர்ச் பண்ணி எடுத்துடுது. அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கு. இதை பற்றி தயவு செஞ்சு இதுக்கு மேலே நான் பேச வேணாம், நீ டேர்ன் ஆஃப் ஆகு அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜெம்மா. அப்போ தான் ஜெம்மாவுக்குமே புரியுது இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் கேட்டி வெளியே விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஒரு அம்பு மாதிரி விட்டு விளையாண்டுருக்க அதை மேகன் உள்ள நின்று பார்த்துட்டு இருக்கு கண்ணாடி வழியா. அப்போ ஒரு அம்பு ஒன்று தொலைஞ்சு போச்சு, நீ பாத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டி கேட்குறாங்க. கரெக்டாக அந்த அம்பை ஸ்கேன் பண்ணிட்டு அந்த அம்பு எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேகன் சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஜெம்மா வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் அந்த டூவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்கும்ல, அவங்க வீட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் ஒன்று இருக்கும் வேலியில் உடஞ்சி போன மாதிரி. அங்கே அந்த அம்பு கிடக்கிறத மேகன் நோட் பண்ணுது. ஸோ அதை எடுத்து கேட்டிக்கிட்ட கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே போய் கையை விட்டு எடுக்க போகுது. கரெக்டாக அந்த டாக் வந்து மேகனை பிடிச்சி பயங்கரமாக கடிக்க ஆரம்பிக்குது. மேகனால அசைய முடியாத அளவுக்கு ஃபுல்லாக பிடிச்சி கடிச்சிட்டு இருக்கு. இதை பார்த்த கேட்டி என்ன பண்ணுறாங்கன்னா கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அவங்க ஆன்ட்டி ஜெம்மாவையும் கூப்பிட்டுட்டு கத்திட்டு ஓடி போய் காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜெம்மா உள்ள ஆனால் ஹெட்ஃபோன் போட்டு எதையோ பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கேட்கல சவுண்டு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா அந்த டாகு கேட்டியோட கையிலையும் பயங்கரமாக ஒரு கடி கடிச்சிருது. எப்படியோ அதுக்குள்ளே கேட்டி கத்துற சவுண்டு கேட்டு ஜெம்மா அங்கேருந்து ஒடியாந்துடுறாங்க. ஒடியாந்து 2 பேரையும் காப்பாற்றிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க அந்த பொம்பளை கிட்ட. அந்த பொம்பளையும் வாய்க்கு வாய் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கு. ஜெம்மா கோவத்தில் என்ன சொல்லிடுறாங்கன்னா உன் நாயை நான் பார்த்துக்கிறேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். நீ முடிஞ்சதை பார்த்துக்கோ, நானும் உன்னை ஒரு கை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொம்பளை திமிராகவே பேசிகிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த டைமில் மேகன் என்ன பண்ணுதுன்னா எந்திரிச்சு கேட்டிக்கு டெம்பரேச்சர் அதிகமாகுது, நம்ம இன்ஜெக்ஷன் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெம்மா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கேட்டியை. இவ இன்னும் கத்தாத நிறுத்தவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மேகன் ஒரு மாதிரி அப்படியே ஒரு லுக் விடுது பக்கத்து வீட்டுக்காரியை. அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ்கார் ஒருத்தர் வர சொல்லி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி அந்த டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாரு. கரெக்டாக இதே டைமில் இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் மேகன் கேட்டுட்டு இருக்கு. அதுக்கு எதுவும் சரியா படல. டக்குன்னு திரும்பி கேட்டியை பார்க்குது. அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்குது. கேட்டியோட டெம்பரேச்சர் குறையவே இல்லை, அதிகமாகவே இருக்கு. அது பயங்கர டென்ஷன் ஆயிடுது. அன்னைக்கு நைட்டே பக்கத்து வீட்டு வேலியில் இருக்க அந்த ஹோல் மாதிரியான இடத்துக்கு வந்து நின்று அந்த டாகோட ஓனர் வாய்ஸ்லேயே மேகன் என்ன பண்ணுதுன்னா அந்த டாகோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்குது. அந்த டாகும் ஃபர்ஸ்ட் வரல, அப்படியே கூப்பிட்டுட்டே 2 பிஸ்கெட் எடுத்து அப்படியே கீழே அந்த ஹோலில் போடுது. கரெக்டாக அந்த டாகும் அந்த பிஸ்கெட் எடுக்கிறதுக்காக அங்கே வருது. அந்த பிஸ்கெட் எடுக்க அந்த டாகோட கதையை மேகன் அங்கேயே முடிக்குது. அடுத்த நாள் விடியும் போது டூவியை காணன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுதுன்னா டூவி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அந்த ஏரியா ஃபுல்லாக தேடிட்டு இருக்கு. இதனால நம்ம தூங்கிட்டு இருக்க ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிக்கிறாங்க அந்த சத்தம் கேட்டு. எந்திரிச்சு அந்த அம்மா தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நேராக கேட்டியோட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. கேட்டிக்கு உடம்பு இன்னும் கொஞ்சம் காய்ச்சலாக தான் இருக்குது, ஆனால் நேற்றுக்கு நீ குறைஞ்சிருக்கு. மேகனும் அவளை ரெஸ்ட் எடுக்கணும், அவள் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இன்னைக்கு ட்ரையல் இருக்கு, நீயும் மேகனும் வரணும், உன்னால் முடியுமா? முடியலன்னா பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டி ஒத்துக்கிறா. ஆனால் இது மேகனுக்கு பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் எப்படியோ சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகுது. டேவிட் என்ன பண்ணுறாருன்னா மேகனை பற்றி கொஞ்சம் எல்லாம் விலாவரியாக சொல்லிட்டு ட்ரையலை ஸ்டார்ட் பண்ணுற சொல்கிறாரு. ட்ரையலும் ஸ்டார்ட் ஆகுது. கேட்டி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மாவை நினச்சி வருத்தப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அலறதை பார்த்து மேகன் வந்து சமாதானப்படுத்தி பாட்டுலாம் பாட ஆரம்பிக்குது. இதை பார்த்து வெளியே இருக்க இன்வெஸ்டர்ஸ்லாம் பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க.
சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு ஓன்னு புகழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இன்னும் 2 வாரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உன்னால் ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்வெஸ்டர் வந்து ஜெம்மா கிட்ட கேட்குறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் டெஸ்டிங் தான் இருக்குது, ஆனால் ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதுக்கான கான்ட்ராக்ட் ஏற்பாடு வேலையெல்லாம் பண்ணிடுறாங்க. இன்னும் 2 வாரத்தில் அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பேசி முடிச்சுட்டு போயிடுறாங்க. கரெக்டாக இதே டைமில் இந்த டேவிட் கூட ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான். அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மேகன் ஹிட் ஆகிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த மேகனோட பர்சனல் ஃபைல்ஸு டேட்டா எல்லாம் என்ன பண்ணுறான்னா காப்பி பண்ணிட்டு இருப்பான். அவன் ஒரு பிளானில் இருப்பான்னாட்டிருக்கு. இந்த ட்ரையல் முடிஞ்ச வாட்டி வீட்டுக்கு வந்து கேட்டியும் மேகனும் விளையாண்டுட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு. ஜெம்மா அந்த ட்ரையலில் நடந்ததை பற்றி பேசலான்னு சொல்லிட்டு கேட்டிக்கிட்ட வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜெம்மா பேசுகிறத கேட்டி கேட்கவே மாட்றாங்க காது கொடுத்து. கோவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா மேகனை டேர்ன் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பயங்கர கோவம் வருது கேட்டிக்கு. எதுக்காக பண்ணீங்க, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, விளையாண்டுட்டு இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி ஜெம்மா கிட்ட சண்டைக்கு வரா. நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும், கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ட்ரையலில் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, உனக்கு ஏதாவது மன கஷ்டம் தான் நீ என்கிட்ட சொல்லலாம்ல அப்படின்னு கேட்கவும், அதான் சொல்லிட்டேனே இப்போ நான் மறுபடியும் மேகனை டேர்ன் ஆன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு டேர்ன் ஆன் பண்ணி மேகன் கூட பேசிகிட்டு இருக்கா. ஜெம்மா பேசுகிறத கேட்கவே மாட்றா. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ தான் இவங்களுக்கு புரிய வருது, கேட்டி பயங்கர அட்டாச்மெண்ட் ஆகிட்டா மேகன் கூட அப்படிங்கிறது இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் இவங்க ஆஃபீஸில் இந்த தெரபிஸ்ட் வந்து தெரப்பி செஷன் கொடுத்துட்ருக்காங்க கேட்டிக்கு. ஆனால் கேட்டிக்கு தெரப்பி செஷனை பிடிக்கவே இல்லை, அழுக ஆரம்பிக்கிறா. டக்குன்னு அந்த இடத்துக்கு மேகன் வந்து உங்களால தான் அவன் அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெரப்பிஸ்ட்டை சொல்லவும் அந்த தெரப்பிஸ்ட் பயந்தேக்கிறாங்க. செஷனை முடிச்சுட்டு வெளியே வந்து ஜெம்மாவை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரியலான டாய் ஒன்று உருவாக்கியிருக்கீங்க, அது பார்க்கவே எனக்கே பயங்கரமாக இருக்குது. இப்படி நீங்கள் ஒன்று உருவாக்கி அவ கூடயே பழக விட்டீங்கன்னா கேட்டி அதை குடும்பத்தில் ஒன்றாவே எடுத்துப்பா, உங்ககிட்ட எதையுமே சொல்ல மாட்டா. கிட்டத்தட்ட மேகன் வந்து கேட்டியோட கார்டியன் மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பேசின வரைக்கும் அதான் தெரியுது, உங்களுக்கு புரியுதா இல்லையா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ஈவினிங்கே கேட்டிக்கிட்ட ஜெம்மா மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக பேசுகிறாங்கன்னா, கேட்டியை வெளியே ஸ்கூலுக்கு போக சொல்கிறாங்க. ஆனால் கேட்டி என்ன சொல்கிறான்னா, நான் வீட்டில் தான் ஸ்கூலே கற்றுட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்படி தான் கற்றுக் கொடுத்துட்டுருந்தாங்க, நான் எதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், அதுவும் இல்லாமல் நான் மேகன் கூட நல்லாவே கற்றுக்கிறேன், ஆல்ரெடி நாங்கள் 4th to 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்லாம் கற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல, இருந்தாலும் நீ வெளியே போய் கற்றுக்கிறது இன்னும் உனக்கு பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும், நீ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயும் பழகினாதான் நீ நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அப்போ நான் மேகனையும் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்டி. அதுக்கு முடியாது அப்படின்னு சொல்ல, அப்போ நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு எந்திரிச்சு கிளம்புறா. அவன் அடம் பிடிச்சிட்டே கிளம்பும் போது ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கையை பிடிச்சி நிறுத்துறாங்க. நில்லு, ஏன் பேசிகிட்டே இருக்கும்போது போகிற, இப்படி போகக்கூடாது, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாங்க. அவள் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறா. உடனே மேகனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அவள் கையை விடுங்க அப்படிங்குது. அந்த இடத்துல மேகன் பட்ட கோவத்துக்கு என்ன ஆகுதுன்னா, வீட்டில் இருக்க லைட்ஸ்லாம் ஃபுல்லாக ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அப்படியே வீடே ஒரு மாதிரி ஆகுது. அவளை விட்டுறாங்க. உடனே இந்த பக்கம் திரும்பி மேகனை பார்த்து, மேகன் நாங்கள் பேசுகிற ப்ரைவேட் கான்வர்சேஷன்லாம் நீ கேட்கக்கூடாது, டேர்ன் ஆஃப் அப்படிங்கிறாங்க. அது டேர்ன் ஆஃப் ஆகிற மாதிரி அப்படியே ஆஃப் ஆகிடுது. பக்கத்தில் போய் பார்த்துட்டு ஜெம்மா அந்த பக்கம் நவர்றாங்க. ஆனால் அது டேர்ன் ஆஃபே ஆகலை. அப்படியே ஒரு முழிச்சு வில்லத்தனமாக அப்படியே ஜெம்மாவை பார்க்குது. கட் பண்ணா அடுத்த நாள் எப்படியோ சமாதானப்படுத்தி கேட்டியை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கேட்டியானா மேகன் வந்தால் தான் நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஜெம்மா என்ன பண்ணுறாங்கன்னா மேகனை அலோவ் பண்ணவே மாட்றாங்க ஸ்கூலுக்கு. கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் வந்து இவங்க 2 பேர்கிட்டையும் பேசிட்டு, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே டாய் டேபிள்னு ஒன்று இருக்குது, இங்கே வர குழந்தைங்கலாம் அவங்களோட டாய்ஸ் எல்லாம் அதில் வச்சுருவாங்க, நீயும் மேகனை கொண்டு வந்து அங்கே வச்சுடு, ஆனால் அது கூட விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்க ஜெம்மாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஜெம்மாவையும் வாங்க நீங்கள் நான் கொண்டாந்து பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல பிரண்டன் சொல்லி ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் கொஞ்சம் திமிரு பிடிச்ச பையனாக இருக்கான். அங்கே ஒரு மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரண்டனையும் கேட்டியும் ஒரு குரூப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போய் விதையெல்லாம் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க காட்டுக்குள்ளே. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்தி விட்றாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க காட்டுக்குள்ளே அந்த விதைங்கள்லாம் எடுக்கிறதுக்கு. கேட்டி ஒவ்வொன்றா எடுத்து கூடையில் போட்டுட்ருக்கிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த பிரண்டன் என்ன பண்ணுறான்னா, இந்த இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முள்ளு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறத எடுத்து கையில் கொடுக்குறான். கேட்டியும் வாங்கிக்கிறான். ஆனால் அப்படியே கையில் வச்சு அழுத்துறான். அதை அப்படியே கற்றுன்னு கத்துறா கேட்டி. கரெக்டாக அந்த இடத்துக்கு என்ன ஆகுதுன்னா மேகன் வந்துடுது. மேகனை பார்த்தோன்னே இது உன்னோடதா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்டி சொல்ல, அதுக்கிட்ட போய் வம்பு இழுக்க ஆரம்பிக்கிறான். இதை ஏதாவது செய்ய சொல்லு, நான் பார்க்கணும், டான்ஸ் ஆடுமா ஆட சொல்லு அப்படி இப்படின்னு ராவடி பண்ணுறான். அது என் கூட மட்டும் தான் விளையாடும், உன் கூடலாம் அது விளையாடாது அப்படின்னு கேட்டி சொல்ல, மேகனை தூக்கிட்டு அந்த பையன் பிரண்டன் ஓடுறான். ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறான். இவளும் ஜெம்மாவை கூப்பிட்டுட்டே கத்திட்டு ஓடுறான் அவனை துரத்திட்டு. கரெக்டாக ஜெம்மாவன் சவுண்டை கேட்டுறாங்க. அவங்களும் ஓடுறாங்க உள்ள. அதுக்குள்ளே என்ன பண்ணுறான்னா அந்த பிரண்டன்கிற பையன் மேகனை ஒரு இடத்துல படுக்க வச்சு அதோட ஷூ கியூலாம் கழட்டி அதை பயங்கர டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அது முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறான். ஒரு மாதிரி மரியாதை இல்லாமல் பண்ணவும் டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி, உனக்கு மரியாதைனா என்னன்னே தெரியாதா, இப்போ நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காதை பிடிச்சி பயங்கரமாக இழுக்குது மேகனு. அப்படியே அவனும் கத்துன்னு கத்துறான். இழுத்து அவனோட காதை அப்படியே பிச்சை எடுத்துருது. இதனால அவன் பயந்துட்டு ஓட ஆரம்பிக்கிறான். அப்படியே இந்த பேய் படத்தெல்லாம் வர மாதிரி மேகன் அப்படியே உட்காந்துக்கிட்டே ஓடிட்டு அவனை துரத்துது வேகமாக. அவனும் பயந்துட்டு தெரிச்சடிச்சு ஓடுறான். கடைசியாக ஓடி போனவன்
அவனோட காலில் ஒரு வேர் ஒன்று மாட்டி ஒரு இறக்கத்தில் விழுந்து மெயின் ரோட்டில் போய் விழுகுறாங்க. கரெக்டாக அந்த பக்கமாக வந்த ஒரு காரில் அந்த பையன் மாட்டி அந்த பையன் அங்கேயே பயங்கரமாக கொடூரமாக இறந்து போகிறான். அப்படியே போலீஸ்லாம் ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஜெம்மா கிட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஜெம்மாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் இப்படி கத்துனா அதெல்லாம் தான் கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் காருக்குள்ள உட்காந்து மேகன் கரெக்டாக கேட்டுக்கிட்டே இருக்கு இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத. எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. கேட்டி தூங்க போகிறதுக்கு முன்னாடி கேட்டிக்கிட்ட ஜெம்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நீ தூங்க போகிறதுக்கு முன்னாடி அங்கே நடந்தது ஏதாவது நீ என்கிட்ட சொல்லணும்னா, போலீஸ்காரங்கிட்ட சொல்ல முடியாமல் இருந்ததை சொல்லணும்னா கூட என்கிட்ட சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேற ஒன்றும் இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு, நாங்கள் எதையுமே பார்க்கல, அவன் மேகனை மட்டும் தூக்கிட்டு ஓடனா அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பேசிகிட்டு இருக்கும்போதே கதவு தட்ட சவுண்டு கேட்டு கதவு திறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த போலீஸ்காரர் வந்திருக்காரு. இவங்க அந்த நாயை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதே போலீஸ்காரர் இங்கே வந்திருக்காரு. என்னடான்னு விசாரிக்கும் போது அவங்க நாயை காணாமாமா, அதுக்கு ஜெம்மா தான் காரணம்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரமா இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டிருக்கு. கம்ப்ளைண்ட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டுக்கு வெளியே நின்று ஜெம்மாவை கேவலமாக பேசிகிட்டு இருக்கு, கத்தி திட்டிட்டு இருக்குது. அப்போ அவங்க ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படியான 3 மணி வரைக்கும் அந்த ஜன்னல் நின்று அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கிற எங்கள் வீட்டை, அதுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஜெம்மா என்னங்கிறாங்கன்னா, அது பொண்ணு இல்லை அது பொம்மைங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. இருந்து என்ன ஆகுதுன்னா, இவன் கதவை சாத்திட்டு வந்த வாட்டி கூட பக்கத்து வீட்டுக்காரம்மா வந்து இவங்க ஜன்னலை தட்டி பயங்கரமாக கத்திட்டு போகுது, எனக்கு நீ தான் டூவி ஏதோ பண்ணிட்டேன்னு தெரியும், உன்னை சும்மா விட மாட்டேன், இரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே போகிறாங்க. அப்படியே நைட் ஆகிடுது. கேட்டி பெட்டில் படுத்துக்கிட்டு மேகனை பார்த்து, மேகன் நீ தான் அந்த பையனை கீழே தள்ளி விட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மேகன் வந்து கேட்டியை எப்படியோ பயங்கரமாக சொல்லி சமாதானப்படுத்தி ஒரு பாட்டெலாம் பாடி தூங்க வச்சுடுது. கரெக்டாக இதே டைமில் பக்கத்து வீட்டுக்காரம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தெருவே ஃபுல்லாக அந்த டாகை டூவின்னு கூப்பிட்டுட்டு ஃபுல்லாக தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போன வாட்டி அந்த டாகோட சத்தம் கேட்குற மாதிரி அவங்க காதில் விழுகுது. அப்படியே சந்தில் பூந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. டூவின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே போகிறாங்க. ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அங்கே கூப்பிட்டுக்கிட்டே திருப்பி பார்க்குறாங்க. அப்படியே ஒரு இடத்துல சவுண்ட் அதிகமாக கேட்கும். அங்கே போய் பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல இருந்து மேகன் அப்படியே வெளியே வருது. அதை பார்த்தோன்னா இவங்க பயந்தேக்கிறாங்க. நீ என்ன இங்கே பண்ணுற, நீ தான் டூவி ஏதாவது பண்ணிட்டியா, என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும். மேகன் என்ன சொல்லுதுன்னா, அதுவா இதோ பாரு அந்த மூளையில் ஒரு 5 அடி ஆழத்தில் அதை புதைச்சி வச்சிருக்கேன், வேணா தோண்டி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்குது. இந்த அம்மா கடுப்பில் கத்திட்டு அப்படியே பக்கத்துலேயே வருது. ஒரு ப்ரெஷர் கன்னை ஃபுல் ப்ரெஷரில் வச்சு அந்த அம்மா மேலே அடிக்கும். அது பறந்து போய் இடிச்சு கீழே விழுவுது. தப்பிச்சு ஓடலான்னு பார்க்கும். ஒரு ஆணி அடிக்கிற மிஷின் எடுத்து அதோட கையிலே சேர்த்து அடிச்சு விடுறது மேகனை. இனிமேல் நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த ப்ரெஷர் கன்னில் ஏதோ ஒரு ஆசிட் மாதிரி ஒரு திரவத்தை கலந்து இந்த அம்மா மேலே ஃபுல்லாக அடிக்குது ஃபுல் ஃபோர்ஸில். இதே இடத்துல பக்கத்து வீட்டுக்காரம்மாவோட கதை காலியாகுது. விடிஞ்சா அந்த போலீஸ்கார் வந்து நம்ம ஜெம்மா வீட்டோட காலிங் பெல் அடிக்கிறாரு. ஜெம்மா கதவு திறந்தோடனே, சத்தியமாக எனக்கும் அந்த நாய்க்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க, அதை நான் பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அங்கே பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜெம்மா எட்டி வெளியே பார்க்குறாங்க. பார்த்தா அந்த அம்மாவோட பாடியை அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இவங்க பயந்தேக்கிறாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் வந்து ஜெம்மாவை விசாரிக்கிறாங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க, நைட் ஃபுல்லாக எங்கே இருந்தீங்க, அவங்களுக்கு என்ன சம்மந்தம், ஏதாவது பிரச்சனையா அப்படி இப்படின்னு தூண்டி கேட்கவும், ஜெம்மா கோவத்தில் ஏன்னா நான் தான் அந்த அம்மா கொண்டுட்டு நினச்சி என்கிட்ட கேட்டிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, கேட்க வேண்டியது என்னோட கடமை, அதனால தான் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே, ஜெம்மா அப்படியே அந்த பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறத மேகன் பயங்கரமாக உன்னிப்பாக நின்று கவனிச்சிட்டு இருக்கிறத இவங்க நோட் பண்ணிடுறாங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு வீட்டில் வந்து படுத்து நடந்ததெல்லாம் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு டவுட் வருது, ஒருவேளை இதெல்லாம் மேகன் பண்ணியிருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டாக வருது அவங்களுக்கு. சரி இதுக்கு மேலே படுத்துகிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க சிஸ்டரை எடுத்து மேகன் கூட கனெக்ட் பண்ணி மேகனோட கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. மேகனோட கண்ணே ஒரு கேமரா தான், அதனால் அதில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். ஸோ அந்த பையன் இறந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல எப்படியும், அதுக்காக அந்த ரெக்கார்டோட சேவிங்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த பையன் மட்டும் வரான். அந்த பையன் காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிற ரெக்கார்டை மேகன் காட்ட விட மாட்டுது, எல்லாம் டெலீட் ஆகிருக்குது. வீடியோ cannot be played அப்படின்னு சொல்லி வருது. இவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது உள்ளே விடாமல். சரி மேகன் ஜிபிஎஸ் ஆச்சு ட்ராக் பண்ணுவோம், அந்த டைமில் மேகன் எங்கே இருந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துலையும் ஃபுல்லாக டேட்டா எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுருக்குது. இவங்க அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு சிஸ்டத்தை கீழே இறக்கிட்டு போகிறாங்க. மேகன் அந்த பக்கம் நிற்குது. ஒரு செகண்ட் உயிரே போகிற மாதிரி ஆயிடுது உங்களுக்கு பார்த்துட்டு. மேகன் நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னோட டேட்டாவில் ஏதோ ப்ராப்ளம் வந்த மாதிரி இருந்துச்சு, யாரோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு மேகன் சொல்ல, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மாவை மேகன் கேட்குது. அப்படிலாம் இல்லையே நான் நல்லா இருக்கனே அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்லை உங்கள் பாடி லாங்குவேஜில் எனக்கு தெரியுது நீங்கள் சரியா இல்லை, நீங்கள் என்கிட்ட பொய் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லவும், மேகனே அப்புறம் கேட்குது, நான் உங்களை ஏமாத்திட்டுனா ஏதாவது பிரச்சனையா என்னால் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது இவ்வளோ தூரம் கேட்கவும் ஜெம்மாவே என்ன சொல்கிறாங்கன்னா, நீ யாரையா காயப்படுத்தினியா,
அந்த பையனை ஏதாவது பிரச்சனை பண்ணியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த மாதிரி பண்ணினா நம்ம 2 பேருக்குமே பிரச்சனை எனக்கு தெரியும், நான் ஏன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சமத்தான் நடந்துக்குது அப்படியே. ஆனா இவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரு மாதிரி டவுட் ஃபுல்லா வந்துருச்சு ஜெம்மாக்கு. என்ன பண்றாங்கன்னா, இங்க வா பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு மேகனை கூப்பிட்டு இந்த பேனாவை பாரு, இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்களோ இல்லையோ டக்குன்னு உள்ள ஓடி போயிட்டு இருக்கிற டேப்பு கவர்லாம் எடுத்துட்டு வந்து மேகனை பேக் பண்ணி அடுத்த நாள் காலையில வண்டியில தூக்கி போட்டு நேரம் ஆபீஸுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. மேகனை எதுக்கு இப்படி நீங்க கட்டி தூக்கிட்டு போறீங்க, அதுல என்ன பிரச்சனை இருக்கு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல கேட்டி கத்திக்கிட்டே வராங்க பின்னாடி. இல்ல நீங்க மேகனை லான்ச் பண்ண போறோம்ல, அதனால மேகனை ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தா அதெல்லாம் சரி பண்ணணும், அதுக்காக தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெம்மா சொல்ல, நீ லிடியா கூட இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த பொண்ணு கோவத்துல எட்டி உதைக்குது, மேகனை நீங்க கழட்டி விடுங்க, நான் மேகன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மேகன் மேல ஒரு பைத்தியமாவும் ஆயிட்டாங்க கேட்டி. எப்படியோ சமாதானம் பண்ணி ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு வந்து லிடியா வர சொல்லி அவங்கள ஒரு செஷன்ல உட்கார வச்சிடறாங்க. கேட்டிய உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நேற்று நைட் நடந்ததை பத்தி ஜெம்மா வந்து டெஸ்கிட்டையும் கோல்கிட்டையும் ஃபுல்லா சொல்றாங்க. ஆனா ஜெம்மா சொல்றத அவங்க யாரும் நம்பவே மாட்டுறாங்க. கோல் என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 அடி பொம்மை பக்கத்து வீட்டுக்காரம்மா கொண்டுடுச்சுன்னு சொல்றியா, இதெல்லாம் என்னால் நம்பவே முடியல, சான்ஸே கிடையாது, அது அதுக்காக உருவாக்கப்பட்டது இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கவே இந்த பக்கம் டெஸ்ட்டும் நம்பவே மாட்டுறாங்க. கண்டிப்பா எனக்கு இதில் நம்பிக்கையே கிடையாது, இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நீ சொல்ல வர அப்படின்னு சொல்லி கேட்கும். லான்ச்சை நிறுத்தணும், ஏன்னா அது இன்னும் டெஸ்ட் பண்ணணும், இல்லைன்னா லான்ச் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜெம்மா சொல்ல, நம்ம சரியான காரணம் சொல்லலைனாவோ இல்லை ஆதாரம் கொடுக்கலனாவோ டேவிட் வந்து லான்ச்சை நிறுத்த மாட்டாரு, என்ன பண்ணலாம் இரு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு டெஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மேகனோட ஜிபிஎஸ் யூனிட்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அது எங்க இருந்துச்சு நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல, அதை நேற்று நைட்டே நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், அது ஒன்றும் வேலைக்கு ஆகல, எல்லா டேட்டாவையும் மேகன் டெலீட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னு சொல்ல, அப்புறம் இவங்களுக்கு ஒரு யோசனை வருது ஜெம்மாக்கு. அதாவது மேகன் வந்து அது பார்த்ததை தான் டெலீட் பண்ண முடியும், அது கற்றுக்கிட்டதை டெலீட் பண்ண முடியாது, அதோட இன்புட் உள்ளே தான் இருக்கும், நீங்கள் போய் அதை ட்ரை பண்ணுங்க, அதில் ஏதாவது மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பயங்கர ப்ராப்ளம் ஆகிட்டு இருக்கு, இந்த பொம்மை இன்னும் ஒரு 4-5 மணி நேரத்தில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டிவிலெலாம் ஆட் கொடுத்துருப்பாங்க போல். குழந்தைங்கள்லாம் பயங்கர ஆசையாக அந்த பொம்மையை பார்த்துட்டு இருக்காங்க. கடையில் வச்சிருக்க பொம்மையெல்லாம் பயங்கர டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு, இது மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகுதுன்னு எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே ஜெம்மா போயிட்டு கேட்டியை பார்க்குறாங்க. கேட்டி அங்கே பயங்கர கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் செஷனில் உட்காரவே மாட்டேன்னு சொல்லி பயங்கரமாக ராவடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சிசர் எடுத்துட்டு லிடியாவை குத்துறதுக்கே போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஜெம்மா போயிடுறாங்க. போயிட்டு கேட்டியை சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. கேட்டி என்ன பண்ணுறான்னா, ஜெம்மாவோட கன்னத்திலே ஓங்கி ஒரு அப்ப பீடுறா. இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியிருங்க, நாங்கள் 2 பேரும் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியோ கேட்டியை பேசி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி, நான் இருக்கேன் உனக்கு, எதுனாலும் நீ எங்கிட்ட சொல்லு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திட்டு மேகன் வேணாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு கேட்டியை கொண்டு வந்துடுறாங்க. ஓரளவுக்கு பேசி முடிச்சுட்டு கேட்டியை கூப்பிட்டு வந்து காரில் ஏறிட்டு வீட்டுக்கு கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி டெஸ்க்கு கால் பண்ணி பேசலான்னு கால் பண்ணுறாங்க. டெஸ்க்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், அவன் ஒரு மாதிரியா இருக்கா கேட்டி, அதனால் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன், இது எப்படியாச்சும் நிறுத்துங்க டேவிட்ட சொல்லி, மேகனை லேபை விட்டு வெளியவே அனுப்பாதீங்க, ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கூப்பிட்றேன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க பாருங்க, இங்கே தான் ஒரு சரியான ட்விஸ்ட்டு. டெஸ்ட் அந்த காலை அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அந்த காலை மேகனே அட்டன் பண்ணி டைரெக்டாக ஆன்லைனில் பேசியிருக்குது. கரெக்டாக அந்த கால் எண்ட் ஆகும் போது அந்த இடத்துல ஒர்க் பண்ணிருக்க டெஸ்ட் வந்து பார்த்துருவாங்க. கால் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட பேர் வந்தோன்னே இவங்களுக்கு ஒரு டவுட் வர, யார் இந்த கால் அட்டன் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டத்தில் வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டாக கோல் அங்கே வந்திருக்காரு, அவர் கண்டுபிடிச்சாரு, இங்கே பாரு கரெக்டாக காலை யாரோ இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால தான் தானாக கட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிக்கவும் சிஸ்டத்தையே என்ன பண்ணுதுன்னா மேகனை ஆஃப் பண்ணி விட்டுருது. அப்புறம் நான் டெஸ்ட் புரிஞ்சுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் காரணம் மேகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கோல்கிட்ட மேகன் கூட கனெக்டாக இருக்க அந்த கனெக்டிங் ஒயர்ஸ்லாம் முதல்ல போய் நீ பிடிங்கி விடு, அது ஆஃப் பண்ணாலும் இன்னும் கனெக்ஷன் ஒயர்ஸ்லாம் கனெக்டிங்கில் இருக்கனால ஒர்க் ஆகிட்டு தான் இருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்கிட சொல்லியிருப்பாங்க. கோல் அப்படியே பொறுமையாக எழுந்திரிச்சு பயந்துக்கிட்டு மேகனோட பக்கத்தில் போய் சுற்றி இருக்க ஒவ்வொரு கேபிளாக பிடிங்கி விட ஆரம்பிக்கிறாரு. கடைசியாக வந்து பார்த்துட்டு அது கழுத்தில் சொல்லியிருக்க அந்த மெயின் ஒயரை பிடிங்கி விட்டோன்னே இங்கே ஆஃப் ஆகி இந்த சிஸ்டத்துக்குலாம் கனெக்ஷன் வந்துடுது. அந்த கனெக்ஷன் வந்தோன்னே டெஸ்ட் அப்படியே கத்துறாங்க கோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, மேகன் முழிச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க அதில் கையில் கட்டியிருக்க கம்பி எடுத்து கோலோட கழுத்துலேயே ஒரு சுருக்க ஒன்று வச்சு விட்டு இறங்கும் பாருங்க. சரியான சீன் இது. நேராக போயிட்டு அந்த ரூமில் இருக்க ஃப்ளேமபிள் கேஸை குத்தி உடச்சி விட்டு இது பாட்டு கிளம்பி வெளியே போயிட்டே இருக்கும். டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அம்பத்தை எடுத்து வந்து அந்த கம்பியை அறுத்து எப்படியோ கோலை காப்பாத்துறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகுன்னா, அந்த கேஸு வெடிச்சு அப்படியே செதறும் பயங்கரமா.
மேகன் அப்படியே வெளியே தனியாக நடந்து போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு மியூசிக் ஒன்று சூப்பராக போட்டிருப்பாங்க. இதே டைமில் டேவிட் ஜெம்மா கால் பண்ணி பேச ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனால் ஜெம்மா ஃபோன் அட்டன் பண்ணாதனால வாய்ஸ் மெயிலுக்கு போனோன்னே வாய்ஸ் மெயிலே ஒரு பேசிட்டு இருக்காரு. ஜெம்மா நீ எங்கே இருக்க, லான்ச் நடக்க போது நீ இல்லைன்னா எப்படி, மேகன் வேற காணோம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் கத்திட்டே வந்துட்டு இருக்காரு. எனக்கு சீக்கிரம் கால் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். கரெக்டாக அவருக்கு எதிர்த்தாப்புல மேகன் வந்து நிற்கிது. நீங்கள் தனியாக என்ன பண்ணிட்டு இருக்க மேகன் அப்படின்னு சொல்லி கேட்கும். மேகன் ஒரு நக்கலாக ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுது பாருங்க, பயங்கரமா டான்ஸ் ஆடிக்கிட்டு டேவிட் மேலே இருக்கிற கடுப்புல நீ இருந்தா தான்டா லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பேப்பர் கட்டரில் இருக்க பெரிய கட்டரை எடுத்துட்டு டேவிட்டை துரத்துது. இதை பார்த்து டேவிட் பயங்கரமாக பயந்துட்டு ஓட அந்த ஃப்ளோரே ஓடுவார் ஃபுல்லாக. கரெக்டாக லிஃப்ட்டுக்கிட்ட போகும்போது டேவிட்டோட அசிஸ்டன்ட் வருவார். கதவை திறந்தே வை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓட அவன் கரெக்டாக கதவை மூட போவான் பாருங்க. கரெக்டாக இவர் போய் ஆனால் பிடிச்சிருவாரு லிஃப்டோட கதவை. ஆனால் பின்னாடின்னு வந்து ஒரு சொருவும் பாருங்க மேகனு. அந்த இடத்துல டேவிட்டோட கதை முடியுது. உள்ள பயந்து போய் டேவிட்டோட அசிஸ்டன்ட் உட்காந்துட்டு இருக்க. உன்னால எப்படி ஒருத்தர் கொல்ல முடியும், உன்னால கொல்ல முடியாதுல்ல அப்படின்னு சொல்ல, நான் எங்க கொன்னேன் நீ தானே கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிளானை போடும் பாருங்க மேகனு. நீ மேகனோட டேட்டாஸை திருடின, இதை டேவிட் கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால கோவத்துல உன்னை பயங்கரமா திட்டாரு. அதனால நீ கோவத்துல அவரை கொன்னுட்ட. இப்படி ஒருத்தரை கொன்னுட்டுமேனு உன் மனசே உன்னை குத்த நீ செத்து போயிட்ட தற்கொலை பண்ணிட்டு. இதுதான் நடந்துச்சு, இதுதான் நடக்க போகுது, உன் கையை கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்தியை எடுத்து இவர் கையில கொடுத்து டேவிட்டோட அசிஸ்டன்ட் ரேகையை அதில் உள்ள வச்சுட்டு அவனையே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி கழுத்துலையும் குத்திக்க வச்சு அவனோட கதையை எங்கேயே முடிக்குது. நேராக மேகன் வெளியே போக ஆரம்பிக்குது. வெளியே போனால் லிஃப்ட் ஓப்பன் பண்ணுது. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கலாம் இந்த லிஃப்ட்டில் நடந்திருக்க கொலையை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. மேகன் அழகாக எஸ்கேப் ஆகி வெளியே போயிடுது. நேராக காரை போய் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணி காரில் ஏறி உட்காந்து வேற எங்கே போகும், நேராக ஜெம்மாவோட வீட்டுக்கு மேகன் போயிடுது. கேட்டி தூங்கிட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு ஜெம்மா கீழே வரலான்னு ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏதோ சவுண்டு கேட்குது, ஹாலில் ஏதோ சவுண்டு வர மாதிரி. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ஹாலில் இவங்களே பார்க்குறாங்க. ஜன்னலெல்லாம் போய் எட்டி பார்த்துட்டு உள்ளே வராங்க. திரும்பி பார்க்குறாங்க, மேகன் பியானோ வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அப்படியே வந்து இவங்களை போட்டு புரட்டி எடுக்குது. எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை உட்கார வச்சு கடைசியாக பின்னாடி கேட்குது. இவங்க பேசிட்டு இருக்கிற சவுண்டை கேட்டி ரூம்லேருந்து எந்திரிச்சு வந்து கேட்குறா, என்னாச்சு ஏன் பயங்கர சத்தமாக பேசுவீங்கன்ட்டு. இவளோட கழுத்தை இறுக்கி பிடிச்சிருக்கோம் அந்த ஸ்டேஜில் கரெக்டாக மேகன். கேட்டி மட்டும் இங்கே உள்ளே வந்து நடக்கிறத பார்த்தா உன் கழுத்தை தனியாக கழட்டி உன் கையிலே கொடுத்துருவேன், அதனால அவளை நீ தான் சமாளிக்கணும், இப்போ பேசுப்பாரு அப்படிங்கும். ஜெம்மாவும் எதோ பேசி கேட்டியை உள்ளே அனுப்பிடுறாங்க. கரெக்டாக இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் இருக்கிற டம்ளரை தூக்கி மேகனோட மண்டையில் அடிச்சிருவாங்க பாருங்க. ஒரு செகண்டுக்கு பவர் ஷட் டவுன் ஆகிடும் அந்த இம்பாக்ட்ல. அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு பின்னாடி ஓடுவாங்க. அப்படியே திரும்பி அதுக்குள்ள அதுக்கு மீண்டும் பவர் வந்துடும். ஜெம்மாவை துரத்துது. இவ கீழே விழுந்து ஓடுறதுல சத்தம் கேட்டு கேட்டி ரூம்ல இருந்து மறுபடியும் எந்திரிச்சு வந்துருவா. கரெக்டா ஆனா என்ன ஆகுனா கதவை போய் அவளை திறக்க விடாம மேகன் லாக் பண்ணி விட்டுருவோம். அந்த லாக்கையே உடச்சு விட்டுரும். அதில் அவள் ஜன்னல் வழியா வெளியே இப்போ தப்பிச்சு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வரதுக்கு கேட்டி ட்ரை பண்ணிருப்பா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ரோபோ ஒன்று ரெடி பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஆல்ரெடி அவங்க ப்ராஜெக்ட் ஒன்று, அந்த ரூம்குள்ளே போயிடுவாங்க. உள்ளே போயிட்டு ஒரு ரம்பத்தை ஆன் பண்ணி இந்த மேகனை வச்சு அருன்னு அறுக்குறாங்க. அறுத்துட்டு இருக்கும் போதே அது பயங்கரமாக தள்ளி விட்டுருது ஜெம்மாவை. இப்போ எந்திரிக்குது பாருங்க, ரண கொடூரமாக இருது. மேகனோட மூஞ்சிய அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக இருக்கு. அவளை எட்டி உதச்சி கீழே தள்ளிட்டு உன்னை இன்னைக்கு முடிக்க போகிறேன் உன் கதையை அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது ஜெம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என் கதையை முடிச்சுட்டுனா கேட்டி அவங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிடுவாங்க, இது உனக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை நான் யோசிக்காமையா இருப்பேன், அதெல்லாம் நான் யோசிச்சிட்டேன், ஒன்றும் இல்லை உன்னை கொல்ல போகிறது இல்லை, உன் மண்டையில் ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இறக்க போகிறேன், உன்னை அப்படியே சைடில் இருந்தபடி உட்கார போகிறேன், அப்புறம் நானும் கேட்டியும் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டே வரும்போது கேட்டி சைட்லேருந்து வந்துடுறாங்க. மேகன் பேச ஆரம்பிக்குது. கேட்டி நான் பேசுனதெல்லாம் கேட்டியா? நல்லதுதான், உனக்காக தான் இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லப்போனால் இந்த செயலை நம்ம 2 பேருமே சேர்ந்து செய்கிறது தான் நல்லது, இங்கே வா நீ நானும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஜெம்மாவை போட்டு தட்டுறதுக்கு கேட்டியவே மேகன் கூப்பிடுது. கேட்டி என்ன பண்றாங்கன்னா மனசு மாறிட்ட மாதிரி அப்படியே மேகனோட பக்கத்துல வராங்க. இந்த இடத்துல கேட்டி ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க பாருங்க. பக்கத்துல இருக்க ரோபோ இருக்குல்ல, அதை ஆப்ரேட் பண்ற அந்த கிளவுஸ் இருக்கும்ல, அதை மாட்டிட்டு வந்து நீ சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை எழுப்பி விட்டு மேகனை வச்சு பொலன்னு அடிச்சு பொழக்கிறாங்க. மேலே கீழே சைடுன்னு தூக்கி அடிக்கிறாங்க. அதுவும் அப்படியே தாக்கு பிடிக்க முடியாம சமாளிக்குது. இருந்தும் உடல கேட்டி அதை அடிச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் தலைகீழ தூங்கிட்டு இருக்கும்போது கேட்டி தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுலாம் பாடி கேட்டியை கவுக்கிறதுக்கு பாக்குது. இருந்தாலும் உள்ள இது இனிமேல் நடக்காது, வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பிச்சு தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அப்பதான் முறையா கேட்டி ஜெம்மாவை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த பக்கம் 2 பிச்சு போட்டும் மேகன் ஒன்றும் ஆகல. மறுபடியும் எந்திரிச்சு வந்து கேட்டியோட தலையை பிடிச்சிக்குதா.
ஜெம்மா என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு இரும்பு இதை எடுத்து போட்டு அதை அடிச்சு பொலன்னு பொழக்கிறாங்க. பொழந்து அதோட மூஞ்செல்லாம் கிழிச்சு அதுல இருக்க அந்த கண்ட்ரோல் ஷிப்பை எடுக்கலான்னு பாக்குறாங்க. மறுபடியும் ஜெம்மாவோட கையை பிடிச்சி ஜெம்மாவை கொல்றதுக்கு பயங்கரமா மேகன் ட்ரை பண்ணிட்டு இருக்குது. பின்னாடிந்து வந்த கேட்டி கரெக்டா அந்த சிப்லயே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து சொருகுறாங்க. மேகனோட கதையை அங்கேயே முடிக்கிறாங்க. ஜெம்மாவும் கேட்டியும் மேகனை போட்டு தள்ளிட்டு வெளியே வராங்க. டெஸ்ஸும் கோலும் என்ன பண்றாங்கன்னா போலீஸ்காரங்கெல்லாம் கூப்பிட்டு ஜெம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க காப்பாத்துறதுக்கு. அங்க மொத்தம் டெஸ்ஸும் சாவல, கோலும் சாகல. இப்பதான் இங்க ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு லீடிங் கொடுத்து முடிக்கிறாங்க. நம்ம ஜெம்மாவோட வீட்டில் எல்சின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு ஏஐ இருந்திருக்கும். அதை அப்படியே மேகன் கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சு இந்த பார்ட் இதோட முடிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு காமெண்ட் ஒன்று போட்டு விடுங்க. இதே மாதிரி உங்களை மறுபடியும் ஒரு நல்ல படத்தில் வந்து சந்திக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூவி மேட்னஸ் சேனல். நான் சாய் பிரசாந்த். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.